வணக்கம் அன்பு உறவுகளை, மறைக்கப்பட்டிருக்கின்ற மாபெரும் ஆளுமைகளை பற்றி ஒவ்வொரு நாளும் தமிழன் தொலைக்காட்சி உங்களுக்கு முன்னோர்கள் நிகழ்ச்சி மூலம் வழங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மண்ணிற்காகவும் உழைத்த ஆளுமைகளை பற்றி. அந்த வகையில் இன்றைக்கு வடக்கெல்லை போராட்டத்தில் மிக முக்கிய தளபதியாக இருந்த ஐயா மங்களங்கிழார் அவர்களை பற்றிய ஒரு வாழ்க்கை தொகுப்பு. இந்த வாழ்க்கை தொகுப்பை நமக்கு வழங்குவதற்காக கவிஞர் ஆறுமுகம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர் அரசினர் பள்ளியில் மிக முக்கியமாக உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றுகிறார். கவிஞர், மிக முக்கியமாக கருத்தரங்கு பேச்சாளர் என்ற பல பரிமாணங்களை கொண்ட ஐயா ஆறுமுகம் அவர்கள் மங்களங்கிழார் அவர்களை பற்றி நமக்கு வழங்க இருக்கிறார். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். மிக முக்கியமாக வடக்கெல்லை போராட்டம் என்பது மிக முக்கியமான ஒரு போராட்டம். மொழியை சார்ந்து அடுத்த எல்லை பிரிப்புகளுக்கான ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துல வடக்கெல்லை போராட்டம், திருத்தணியை தமிழ் மண்ணோடு சேர்ப்பதற்கான போராட்டத்தில் மிக முக்கியமாக இருந்தது ஐயா மாப்போசி அவர்கள். அதற்கு பின்பு அவருக்கு தளபதியாக இருந்தவர் ஐயா மங்களங்கிழார் அவர்கள். ஆனா எல்லோரும் சொல்வது மங்களங்கிழார் தான் அதுக்கு அடித்தளமிட்டவர் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. ஐயா மங்களங்கிழார் அவர்களுடைய பிறப்பு எப்படிப்பட்டது? அவருடைய இயற்பெயர் என்ன? அவர் எங்கு பிறந்தார்? அவருடைய படிப்புலாம் எப்படிங்கய்யா? வடஆற்காடு மாவட்டத்தில் அரக்கோணத்துக்கு அருகில் புளியமங்கலம் என்ற சிறிய கிராமத்தில் எளிய குடும்பத்தில் 1897ஆம் ஆண்டு ஐயாசாமி என்பவருக்கும் ராஜரத்தின அம்மாவுக்கும் மகனாக பிறந்தவர். சிறிய வயதிலேயே கல்வி ஆர்வமும் தமிழ் ஆர்வமும் தமிழ் இன உணர்வும் தமிழ் பற்றும் குறைந்த பருவத்திலே அவருக்கு மிக மிக ஆற்றல் மிகுந்ததாக இருந்தது. அந்த வகையில் 5ஆம் வகுப்பு வரை புளியமங்கலத்தில் தொடக்க கல்வியை கற்று உயர்நிலை பள்ளிக்காக சென்னைக்கு செல்ல நேர்ந்தது. சென்னையில் அவருடைய மாமா இல்லத்தில் தங்கியிருந்து தச்சு தொழிலுக்கு உதவியாளராக இருந்து உதவி செய்து கொண்டே உயர்நிலை பள்ளியில் பச்சையப்பர் உயர்நிலை பள்ளியில் பெரம்பூர் என்ற ஊரில் அங்கு உயர்நிலை பள்ளியில் சேர்ந்தார். உயர்நிலை பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் போதே 6ஆம் வகுப்பு சேரும்போதே அவர் மாமா இறந்துவிட்ட காரணத்தினால் அந்த தொழிலை செய்து கொண்டே அவர் படிப்பு தொடர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி தொடர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு உயர்நிலை படிப்பு அவரால் முடிக்க முடியவில்லை. அந்த தொழிலையே செய்து கொண்டிருந்தார். தன்னுடைய அக்காவோடு சேர்ந்து கொண்டு மாமா இறந்த பிறகு அந்த தொழிலில் அவர் ஈடுபட்டார். இருந்தாலும் தமிழ் ஆர்வமும் படிக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணமும் சிந்தனையும் அவருக்கு மேலோங்கி இருந்த காரணத்தினால் தேடல் அதிகமாக ஏற்பட்டது. எங்கு நமக்கு கல்வி கிடைக்கும், எங்கு சென்றால் நமக்கு தமிழை சரியாக படிக்க முடியும் என்று தேடி அலைந்து திரிந்து கொண்டு ஆதங்கப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கின்ற நேரத்தில் வடக்கிருந்த சேஷாசலம் என்பவருடைய ஒரு தொடர்பு அவருக்கு ஏற்பட்டது. அந்த தொடர்பு என்பது அதுதான் அவரோட வாழ்க்கை திசை. ஆமா, அவர் என்ன செய்தார்னா, சமஸ்கிருதமும் ஆங்கிலமும் தமிழும் 3 மொழிகளையும் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு தனிப்பயிற்சியை, அந்த காலம்லாம் தனிப்பயிற்சி தான் அதிகம், இப்ப மாதிரி பள்ளிக்கூடங்கள் என்பதில்லை. அந்த தனிப்பயிற்சியில் 3 மொழிகளுக்கும் ஆசானாக இருந்து அவர் சொல்லி தந்தார். சேஷாசலம் அவர்கள் வழக்கறிஞர் சென்னையிலே. இவர் 3 மொழியிலும் தமிழ் மொழியே நமக்கு உயரும், தமிழ் மொழியே செம்மையார் மொழி, தமிழ் மொழியே சிறந்த மொழி, தமிழை கற்று தமிழில் உயர்ந்து தமிழனாக இருக்க வேண்டும் என்பதில் ஆழ்ந்த பற்று கொண்டதால் அவர் தமிழை தேர்ந்தெடுத்தார். தமிழை தேர்ந்தெடுத்து தமிழிலே படிப்படியாக கல்வி கற்று தமிழாசிரியர் நிலைக்கும் உயர்ந்தார். தமிழாசிரியர் உயர் நிலைக்கும் உயர்ந்தார். தமிழாசிரியர் நிலையில் உயர்ந்து ஒரு 15 ஆண்டுகள் பெரம்பூர் கலவர கண்ணன் செட்டி மேல்நிலை பள்ளியில் தமிழாசிரியர் பணியாற்றி கொண்டிருந்தார். பணியாற்றி கொண்டிருக்கும் போது எனக்கு இன்னொரு செய்தி, மங்களங்கிழார் ஐயாவுடைய இயற்பெயர் என்ன? குப்புசாமி. அவருடைய இயற்பெயர் குப்புசாமி. அந்த பணி செய்து கொண்டிருக்கும் போது 2வது உலகப் போர் நடந்தது. 2ஆம் உலகப் போர் நடந்தது 1935 to 39. 37 2ஆம் உலகப் போர் நல்ல வேகமாக நடந்து கொண்டு அச்சுறுத்தல் இருக்கின்ற நேரம். இப்ப எப்படி லங்கையில மக்கள் பீதி அடைந்து கொண்டு வேதனை அடைந்து கொண்டு துன்பம் அடைந்து கொண்டு
இருக்கிறார்களோ அந்த காலகட்டத்தில் சென்னையிலே ஐயா இருந்திருக்கிறார். அவருக்கு இந்த இடத்தில் அந்த அச்சுறுத்தல் காரணமாக நம்ம மண்ணுக்கே நாம் செல்ல வேண்டும், நம் பகுதிக்கே செல்ல வேண்டும் என்று சொல்லி தமிழாசிரியர் பணியிலிருந்து விலகி அவர் நம்முடைய பகுதியாகிய புளியமங்கலம் இடத்துக்கு வந்தார். எப்படி? திருத்தணி பக்கம். திருத்தணி அரக்கோணம் எல்லாம் பகுதி தான் புளியமங்கலம். அரக்கோணத்துக்காருக்கு 6 கிலோமீட்டர் புளியமங்கலம், திருத்தணிக்கு அரக்கோணத்துக்கு 10 கிலோமீட்டர். அந்த பகுதிக்கு தன்னுடைய சொந்த ஊருக்கே வந்தார். அந்த நேரத்தில் அவங்க அப்பா இறந்துட்டார். இறந்த பிறகு அவருக்கு அந்த கர்ணம், அவங்க விஓவுக்கு அடுத்து இருக்கிற உதவியாளர் பழைய காலங்களில் கர்ணம் போஸ்டிவ்ஸ், கர்ண பணியாளர்னு சொல்லுவாங்க. அந்த பணி இவருக்கு கிடைச்சது. கிடைச்ச பிறகு அங்க இருந்த ஒரு சிலர் இவருக்கே இந்த பணி கிடைச்சதுன்னு சொல்லி பகை காரணமாக அவர் வீட்டை எரிச்சாங்க. அதை கூட அவர் என்ன செய்தாரை ஒருத்தர் அவர்னான நன்னம் செய்து விட என்ற திருவள்ளுவருடைய வாய்மொழிக்கு பொன்மொழிக்கு ஏற்ப அவர்களுக்கும் அந்த தீமூட்டியவர்களுக்கும் இவர் என்ன செய்தாரே பல நன்மைகள் செய்து அவரை நண்பனாக, நல்ல அன்பனாக, நல்ல பண்பாளராக அவர் மாற்றுவார். எல்லாரும் எளிமையாக, பண்புள்ளவராக, அன்புள்ளவராக மாற்றுவதிலே அவருக்கு ஒரு தனி கலை அந்த மங்களங்கையார் அவர்களுக்கு. அப்படி இருக்கும்போது இங்க வந்துட்ட பிறகு அந்த காலகட்டம் தான் நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. இங்கிருந்து என்ன தமிழாசிரியர் தான் இருந்திருப்பார். தமிழாசிரியர் மட்டும் இருந்திருந்தால் அவர் தமிழாசிரியர் தான். அவர் யாரை நினைக்க முடியாது, வரலாறு. ஒரு மனிதன் வரலாறில் இடம் பெற வேண்டும் என்றால் அவர் பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும். காந்தி இருந்தாரு, காந்தி பெரிய வழக்கறிஞர் இருந்தாரு, ஏராளமாக பணம் ஈட்டிருக்கலாம். ஆனா பணத்தை தான் அவரால் சேர்த்திருக்க முடியுமோ? இன்னைக்கு உலக உத்தமர் மகாத்மா காந்தி என்று நாம் சொல்ல முடியுமா? இன்னைக்கு அவருடைய படங்கள், அவருடைய உருவங்கள், அவருடைய ஓவியங்கள், அவருடைய கோடிக்கணக்காக இன்னைக்கு மதிப்பு செய்து உலக அளவில் இன்னைக்கு உலகத்தில் மாபெரும் சக்தியாக காந்தி இருக்கிறான்னா அவர் பொது வாழ்க்கைக்கு வந்ததான். அதே பொது வாழ்க்கையை தான் மங்களங்கையார் என்ன செய்தாரே, ஆசிரியர் பணிந்து விலகி பொது வாழ்க்கையில் ஈடுபட்டார். அந்த காலகட்டத்தில் அந்த 40-43 வட எல்லை ஒரு தெலுங்கு பகுதி, மொத்தமே அங்கே தெலுங்கு. காரணம் அப்பொழுது தமிழ்நாடாக இல்லை, அது சித்தூர் மாவட்டத்தில் இருந்தது. திருத்தணி முதல் கொஞ்சம் கிட்டத்தட்ட 150-200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் சித்தூர் மாவட்டத்தில் சேர்ந்து ஆந்திர மாநிலமாக இருந்தது. அந்த நேரத்தில் அந்த பகுதி எல்லாமே தெலுங்கு பள்ளிக்கூடம் தான், தெலுங்கு ஆசிரியர்கள் தான். நம்ம மாதிரி தமிழர்கள் 80 விழுக்காடு அங்கே தமிழர்கள். திருத்தணி, அத்துமஞ்சள்பேட்டை, ஆர்க்கப்பேட்டை, அம்மையரப்பம், பதுச்சேரிப்பேட்டை, சொரக்காப்பேட்டை, பள்ளிப்பட்டி, வங்கலூர், மத்தேரி, ஸ்ரீகாளிகாபுரம், அப்புறம் வளர்ப்புறம், குருராய்ப்பேட்டை, இப்படிப்பட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட ஊர்கள்லாம் அங்கு தமிழ் பேசக்கூடிய, தமிழ் முழுமையாக தமிழ் பேசக்கூடியவர்கள். பெரும்பான்மை தமிழ், சிறுபான்மை தெலுங்கு என்று சொல்லலாம். இருந்தாலும் இந்தியாவும் அப்போ இந்தியா சுதந்திரம் பெற்று அந்த மாநில மொழிவாரிய மாநிலம் பிரியாத காலகட்டம் இருந்த கட்டம் 41-47 அந்த காலகட்டத்திலே இவர் வந்துட்டு எல்லா மக்களும் நாம் தமிழை கற்றுத்தர வேண்டும், எல்லா மக்களுக்கும் தமிழை சொல்லித்தர வேண்டும். தமிழ் பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு காசு வாங்குகின்ற காலம் போய் எல்லா ஊர்களுக்கும் சென்று மாணவர்களை கூப்பிட்டு வீட்டில் இருக்கிறவன, தம்பி வா பள்ளிக்கூடம் படி, நான் சொல்லித்தரேன் உனக்கு எடுத்து, நீ வா நான் சொல்லித்தரேன் உனக்கு எடுத்து, நீ வா படி என்று சொல்லி ஒவ்வொரு ஊருக்கும் காலையில் 8 மணிக்கே புறப்படுவார். காலையில் 8 மணி, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அட்டவணை போட்டுக் கொள்வார். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அட்டவணை போட்டு ஒவ்வொரு ஊருக்கும் பல சங்கங்கள், அறநெறி தமிழ் சங்கம்னு ஒன்று தொடங்கினார். 1939 தொடங்கினார். 1939 அறநெறி தமிழ் கழகம் தொடங்கினார். உடனே கழகம் என்று சொல்லும்போது திராவிட கழகமாக மக்களுக்கு ஒரு பீதி ஏற்பட்டால் என்ன செய்வது, நாம் செய்வது தமிழ் பணி, தமிழுக்கு எது ஒரு பாதகம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி கழகத்தை அறநெறி சங்கமாக மாற்றிக்கொண்டார். முதல்ல அறநெறி கழகம் என்று தொடங்கினார். 39 தொடங்கத்து முற்பட்டார், தொடங்கியும் வைத்தார். தொடங்கி வைத்த பிறகு மக்களுடைய சலசலப்பு பகுத்தறிவு இயக்கமாக போயிடுமோ, அப்போ பகுத்தறிவு இயக்கலாம். அப்போ இப்போ இருக்கிற பகுத்தறிவு இயக்கம் மாதிரி அப்போ இல்லை. இப்போ எல்லாரும் தாராளமாக பேசணும். ஆனால் அன்றைக்கி பெரியார் பேசுகிற இடத்துல 4 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. அப்படியும் பெரியார் பேசிட்டு தான் போன அங்கே ஜனங்க இருக்க மாட்டாங்க. சாமியார் இல்லாத பேசுகிறாரு, சாமியார் இல்லையா அவருக்கு அப்படின்ற அந்த மாதிரி ஒரு கழகமாக நாம் கொண்டு வந்தால் நாளைக்கு மக்களும் நமக்கு அதுக்கு ஒரு ஆதரவு எல்லாம் போயிடுமோன்னு சொல்லி கழகத்தை சங்கமாக மாற்றிக்கொண்டார். அறநெறி தமிழ்ச்சங்கம், அறநெறி தமிழ்ச்சங்கம் முதல் தமிழ்ச்சங்கத்தை
குருராய்பேட்டை வளர்ப்புறத்தில் தொடங்கினார். அங்க தொடங்கி 1939ஆம் ஆண்டு வளர்ப்புறத்தில் அறநெறி தமிழ்ச்சங்கம் தொடங்கினார். அங்க தொடங்கி பல பொறுப்பாளரை நியமித்து அங்க இருக்கிற படிக்காத, அந்த காலத்தில் படிப்பு என்பது தெரியாதுல்ல, இப்பதானே படிப்புக்கு எல்லோரும் ஆசைப்படுறோம், வேலை கிடைக்கிறதுன்னு. பெண்கள்லாம் கூட இன்னைக்கு பெண் கல்வி யுகமா இருக்குது. என்ன காரணம்? பெண் கல்வி யுகம். இன்னைக்கு எல்லா வீட்டுகளும் பெண்கள் படிக்கிறாங்க, எல்லா வீட்டுக்கும் பட்டதாரி ஆகிறாங்க, எல்லாரும் 100 மதிப்பெண் பெற அளவுக்கு நினைக்குது. அன்னைக்கெல்லாம் பள்ளிக்கூடம் பையன் போமாட்டான், பெற்றோரும் தேவையில்லைன்னு சொல்ற காலம். அந்த காலகட்டத்தில் நெசவாளர் குடும்ப பகுதியெல்லாம் அவர் சென்றார். வளர்ப்புறம், குருராய்பேட்டை, அப்புறம் திருத்தணி, சொரக்காப்பேட்டை, பங்குனூர், ஸ்ரீகாரிபுரம், புதுத்தூர்பேட்டை, அம்மையாரப்பம், அத்துமேஜர்பேட்டை, ஏகாம்பரக்குப்பம், நகரி, புத்தூர், சித்திரப்பட்டறை, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட ஊரெல்லாம் இவர் பார்த்தார். எல்லா இடத்தும் தெலுங்கு தான் சொல்லி கொடுக்குறாங்க, தமிழ் சொல்லி கொடுக்கல, தமிழ் தேர்ந்து போகுது, தமிழனுக்கு அந்த பற்று இல்லாமல் போயிட போகுதுன்றதை அவருக்கு முதல்ல அந்த வளர்ப்புறத்தில் ஒரு அறநெறி தமிழ்ச்சங்கம் தொடங்கி அங்கே ஒரு சில மாணவர்கள்லாம் பாடம் சொல்லி கொடுத்தார். அப்புறம் என்ன செய்தார்னா, குருராஜ்பேட்டை போனோம். 1941 குருராஜ்பேட்டை, 1941 அம்மையாரப்பம், 1941 வங்கனரி. இப்படி ஒவ்வொரு இடம் போய் கிட்டத்தட்ட 47 49 வரையும் 16 தமிழ்ச்சங்கங்களை உருவாக்கினார். அறநெறி தமிழ்ச்சங்கம் ஒவ்வொரு ஊருக்கும் 16 உருவாக்கினார். ஒவ்வொரு ஊரா நம்ம கிளைக்கழக கிளைகள் உருவாக்குற மாதிரி, அரசியல் கட்சி கிளைகள் உருவாக்குற மாதிரி ஒன்று தொடங்கினாரு. அங்கங்கே இவர் அவங்களே தொடங்கி இவரை கூப்பிட்டு போகிறது. காலையில் போயிடுவார், அட்டவணை போட்டுக்கு வரோம், கால அட்டவணை போட்டுக்கின்னு இந்த ஊருக்கு 8 மணிக்கு போனோம் காலையில், அந்த ஊருக்கு மாலை 4 மணிக்கு போகணும், இந்த ஊருக்கு காலையில் 8 மணிக்கு போகணும், நாளைக்கு மாலை 6 மணிக்கு போகணும். ஒவ்வொரு ஊரா செய்வார்னா அவருக்கு ஒரு பைய எடுத்துக்குவார், அவ்வளோதான். சாப்பாடு கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு அங்கேயே மாணவனுக்கு கூப்பிட்டு பாடம் சொல்லி கொடுப்பாராம். இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் பாடம் சொல்லி கொடுத்தார். அப்படி சொல்லி கொடுக்கும்போது அவருக்கு துன்பம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. அங்கே இருக்கிற சிறுபான்மை மக்கள் தெலுங்கர்கள், இவர் தமிழ் சொல்லி கொடுக்க வேண்டாம் இருந்தார், யாரோ மங்களங்க யாரோ கிடாராம் குப்புசாமியா தமிழ் சொல்லி கொடுக்குறதுக்கு தமிழ் பாடத்தை சொல்லி கொடுக்க வந்தாப்புக்குது, தெலுங்குக்கு எதிராக இருக்கிறாரு, தெலுங்குக்கு மாற்று கருத்தாக இருக்கிறாரு. ஆனால் அவர் மொழிப்பற்று நான் பிறந்த அத்துமாஞ்சேரிப்பேட்டையிலே கல் எறிந்திருக்கிறார்கள் மங்களங்கார் பேர்ல, கல் எறிந்திருக்கிறார் தெலுங்கர்கள். இந்த மாதிரி பல ஊர்கள் அவருக்கு கல்லெறிப்பட்டும் தடியடிப்பட்டும் பல்வேறு துன்பங்கள் என்ன செய்தாரே, அவர் துவண்டு போகவில்லை. ஏன்னா தமிழை எல்லோருக்கும் கற்றுத்தர வேண்டும், எல்லோருக்கும் தமிழ் ஆசிரியர்களை உருவாக்க வேண்டும் சொல்லி ஆயிரக்கணக்கான தமிழ் ஆசிரியர்கள் உருவாக்கினாராங்க. தமிழ் ஆசிரியர் இல்லை, தமிழ் பாடத்தை படித்து ஆசிரியர்களாக. ஐயா, இப்படி இருக்கும் பொழுது அப்ப அறவரை தமிழ் இயக்கம் உருவாக்கி தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் போதித்தல் அப்படி இருக்கும்போது எப்ப எல்லை போராட்டத்துக்குள்ள வராரு ஐயா? வந்துட்டேன் நான் இப்படியே 48 வரையும் நிறைய பள்ளிக்கூடங்கள்லாம் உருவாக்கி நிறைய ஆசிரியர்கள்லாம் உருவாக்கி ஆசிரியர் நிறைய. இன்னைக்கு கூட அவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் அவருடைய உருவப்படம் இருக்கும், அவரை தெய்வமாக மதிப்பார்கள், தெய்வமாக வணங்குவார்கள். யாரே மங்களங்க யாரு, அந்த பக்கம் வளர்ப்புறம் ஒவ்வொரு ஊருக்கும் பள்ளிக்கூடத்தில் சிலை இருக்குது, அவர் பேரில் பள்ளிக்கூடமே இருக்குது. மங்களங்கையார் அரசு மேல்நிலைப்பள்ளி அம்மையாரப்பம், மங்களங்கையார் அரசு மேல்நிலைப்பள்ளி குருவாயூர்பேட்டை, மங்களங்கையார் அரசு மேல்நிலைப்பள்ளி வளர்ப்புறம், மங்களங்கையார் தனிப்பட்ட சிலை, மங்களங்கையார் தனிப்பட்ட தொடக்கப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, இன்னும் மங்களங்கையார் அங்கங்கே அவருடைய உருவப்படத்தெல்லாம் நிறைய அவரோடு படித்தவர்கள். படிக்காது என்ன மாதிரி புரட்சி பழகுதல் வேண்டாம், முனைச்சி தான் நட்பாம் கிழமை தரனா திருவள்ளுவர், என்ன மாதிரி உணர்வுகளால் அவரை ஒரு அறிஞரை ஏற்றுக்கொண்ட என்ன மாதிரி இப்படி இருக்கிறவங்களாம் நிறைய அவர் தெய்வமாக மிக சிறந்த தமிழ் அறிஞராக அவர் பற்றி வரலாற்று நூல்லாம் எழுதியிருக்கிறார். பேராசிரியர் உலகநாதன் என்பது அவர் பற்றி தமிழர் மங்கலங்க ஒரு வரலாறு நூல் எழுதியிருக்கிறார், வாழ்க்கை வரலாறு பற்றி. மிக பரபரப்பாக வடக்கெல்லை போராட்டத்தினுடைய மிக முக்கிய தளபதியாக இருந்த ஐயா மங்களங்கிடார் அவர்களை பற்றி வாழ்க்கை தொகுப்பு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு தொடரும். எல்லை போராட்டத்துக்கு எப்படி ஐயா நகர்ந்தார்? எல்லை போராட்டத்துக்கு 1943 நம்முடைய மாப்பூசி அவர்கள் திருவிழாங்காட்டு ஒரு கூட்டத்துக்கு வர்றார். அந்த இடத்துல தான் மங்களகையாருக்கும் மாப்போசிக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது. அப்ப மாப்போசி மங்களகையார் சொல்றாரு, இந்த பகுதியெல்லாம் பிரச்சனைக்குரிய பகுதியா இருக்க, ஏன்னா அதுக்கு முன்னாலேருந்தே கன்னியாகுமரியில
நேசமணி சார்பில் அங்க அபகரித்தார்கள் எல்லைகளை. இங்கேயும் அபகரிக்கப்பட்டிருக்க எல்லைக்கு நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் இது மாப்போசி தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்க எல்லையெல்லாம் ஆதிக்கத்தால் பறிக்கப்பட்டிருக்கோ, மொழி மாநிலத்தினால எங்கெங்க பிரச்சனை ஏற்படுதோ அதையெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருவதனால இங்கேயும் ஒரு கூட்டத்துக்கு வந்தார். பக்கத்தில் திருவிழாங்காட்டுக்கு வர்றார். திருவிழாங்காட்டுக்கு வரும்போது அங்கே நம்முடைய மங்களகையாரும் போயிருக்கிறார். அப்போ போகும்போது மங்களகையார் எடுத்து சொல்கிறாரு மாப்போசிக்கிட்டோ, ஐயா நம்ம பகுதி இந்த பகுதியெல்லாம் நம்ம தமிழர்கள் 100 விழுக்காட்டுக்கு 90 விழுக்காடு தமிழர்கள், தமிழ் பேசும் மக்கள், தமிழ் குடில்கள். ஆனால் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு தெலுங்கு பள்ளியாகவும் தெலுங்காவும் நாடாகவும் இருக்கிறது. இங்கு பிரச்சனைகள் எழுப்பப்படுகின்றன, பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன, பிரச்சனைகள் பேசப்படுகின்றன. இந்த பிரச்சனைகளை தீர்ப்பது யாரு? நீங்க தான் முடியும், உங்களால் தான் முடியும். மாப்போசியோடு தொடர்பு கொள்றார் மங்களகையார் அவர்கள். தொடர்பு கொண்ட பிறகுதான் 1947 சுதந்திரம் அடைஞ்சது. 1956 மொழி வாரிய மாநிலம் பிரிக்கப்பட்டது. அந்த மொழி வாரிய மாநிலம் பிரிக்கப்பட்ட போதுதான் நம்ம பகுதினாச்சு மொத்தம் ஆந்திராவில் இணைத்தார்கள், சித்தூர் மாவட்டத்தில் இணைத்தார்கள். அப்போ 49 இருந்தே இவங்க போராடி கொண்டிருக்கிறார்கள். யாரு? மங்களகையாரு, மாப்போசி. மாப்போசி மிக சிறந்த ஒரு தளபதியாக ஏற்றுக்கொண்டார் மங்களகையார் அந்த பகுதி தலைவராக. ஆமா, தலைவராக. மங்களகையார் என்பது அந்த பகுதிக்கெல்லாம் ஒரு தலகர்த்தாவாக, ஒரு எல்லாம் அறிந்த தலைவராக அவர், அதாவது நான் ஆணையிட்டான்ற மாதிரி அவர் வந்து களத்தில் நின்றால் அவர் பின்னால வரக்கூடிய ஆயிரக்கணக்கானவர் இருந்தார்கள். அதை மாப்போசியும் பயன்படுத்திக் கொண்டார், மங்களகையாரும் பயன்படுத்திக் கொண்டார். இவர்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் பாதுகாப்பவராக தளபதி விநாயகம் அவர்கள் இருந்தார். தனியைச் சேர்ந்த தளபதி விநாயகம் அவர்கள் இருந்தார். அவரு அப்புறம் புதுச்சேரிப்பேட்டில் சஞ்சீவியாரு, மங்களகையார், இப்படி பல தலைவர்களாம் ஒன்றாக இணைந்து தமிழ்நாடு தமிழ் வடக்கல்லையே மீட்க வேண்டும். இது நமக்குரிய பகுதி, இது நமக்குரிய பகுதி. மதராஸ் மனதேன்னு அவர் சொன்னாங்க. வடவேங்கடம் தென்குமரி ஆயுதம் தமிழ் கூறும் நல்லுலகம் என்று நம்முடைய புராண பழைய காலத்திலே சொல்லியிருக்கிறாங்களோ. திருப்பதியும் நமக்கு சொந்தம் என்று நம்முடைய மாப்போசி அரைகோவல் விட்டாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாதனால் மதராஸ் வேலவன் குன்றம் மாலவன் குன்றம் போலான்னு போகட்டும், வேலவன் குன்றத்தை அவன் பிடித்தே தேர வேண்டும். மாலவன் என்றால் திருப்பதி, வேலவன் என்றால் திருத்தணி. மாலவன் குன்றம் போனால் போகட்டும், வேலவன் குன்றத்தை நாம் பிடிக்க வேண்டும் போராட்ட களத்தை உருவாக்கினார்கள். அந்த போராட்ட காலத்தில் மிகப்பெரிய ஒரு தளபதியாக நம்முடைய மங்களகையார் இருந்தார். ஏன்னா அவர் தான் ஒவ்வொரு கிராமத்திலும் சுற்றி பார்த்தவர். அவர் கூட தான் நம்முடைய தமிழ் அறவர் இயக்கம் மூலம் மக்களை ஒன்றிணைத்தார். அவர் எல்லாருக்கும் தெரிந்த முகம். அவரோடு மாப்போசி அங்கங்கு பொதுக்கூட்டங்களை கூட்டுவார்கள். கூட்டி மக்களுக்கு ஒரு பயம் இல்லாத எல்லோரும் எரிய வேண்டும். போராட்டம் எதை நோக்கி நகர்ந்தது? ரொம்ப கடுமையாக இருந்துச்சா? கடுமையா இருந்தது. நம்முடைய மங்களகையார் அவர்களும் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். 1953 சிறையில் இருந்திருக்கிறாங்க. சிறையில் இருந்துட்டு பிறகு வெளிவந்த பிறகுதான் நம்முடைய நேரு அவர்கள் அழைப்பின் பேர்ல நம்முடைய மாப்போசி, சஞ்சீவியாரு, அப்படி ஒரு சிலர் போகும்போது என்ன காரணம் என்று தெரியவில்லை. மங்களகையாரை தடுக்கப்பட்டார்களா இல்லை தானாக நின்று விட்டாரா, என்ன சூழ்நிலை என்று வரலாற்றில் அது ஒன்றும் புதிராகத்தான் இருக்கிறது. என சிலருடைய கருத்து எப்படி இருக்கு என்றால், அவர் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பதனால், நான் உண்மையாக சொல்கிறேன், அது ஒரு கேட்டல் வழி செய்திதான், வரலாற்று செய்தி அல்ல. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பதனால், விமானம் மூலமாக செல்வதற்கு அவருக்கு போக்குவரத்து பயண வசதி குறைவாக இருப்பதனால் அவர்களை நிறுத்தப்பட்டு பிறர் ஒரு 5 பேர் 6 பேர் குழுவாக சென்று நேருவை சந்தித்ததாக ஒரு செய்தி சொல்கிறார்கள். அது எப்ப முடிவுக்கு வந்தது? வடக்கல்லை போராட்டம் 60 தான் முடிவுக்கு வந்தது. 60 தான் அது மொழிவாரிய மாநிலமாக, 56 மொழிவாரிய மாநிலமாக வந்த போது குதித்திருந்தார்கள் வடக்கல்லை பகுதி மக்கள். ஏன் நாம் ஆந்திராவோடு இணைய வேண்டும், ஏன் நாம் அவங்களோடு இருக்க வேண்டும், இது தமிழ் பேசுகின்ற பகுதியில் 90 விழுக்காடு தமிழர் பகுதி, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கொதித்திருந்தார்கள், கூக்குரலிட்டார்கள், போராட்ட களத்தை உருவாக்கினார்கள், போர்க்களத்துக்கு ஆயமானார்கள். ஆனால் தலைவர்கள் அங்கு அந்த நேரம் குறைவாக இருந்தது. உடனடியாக மங்களகையாரு, மாப்போசி போன்ற தலைவர்களாம் நாங்கள் வருகிறோம், நாங்கள் போராடுகிறோம், இது நம்முடைய பகுதி மண், இதை மீட்க வேண்டும். அந்த பக்கம் கன்னியாகுமரி நேசமணி போராடியது போல
இந்த பக்கம் மாப்போசியை தலைவராக கொண்டே நாம் எல்லாம் போராடலாம் என்று பல தலைவர்கள் இங்கே போராடினார்கள். போராட்டத்தின் விளைவாகத்தான் நமக்கு கிடைத்தது. போராடாமல் ஒன்றும் வடக்கெல்லை கிடைத்தது அல்ல, போராட்டத்தின் விளைவாக தான் வடக்கெல்லை நமக்கு கிடைத்தது. இல்லாவிட்டால் நேரு கொடுப்பதாகவோ பலமுறை போராடிய பிறகும் அவர்கள் துச்சமாக மதித்தார்கள் தேசிய அரசாங்கம். ஆனால் போராட்டம் வலிமையானதனால் தான் சிறைக்கு சென்றார்கள், சிறை கொடுமை அனுபவித்தார்கள், உயிர் சேதம் வந்தது, பொருட்சேதம் வந்தது, 15 நாட்கள் 3 மாதம்லாம் சிறையில் அனுபவித்தார்கள் நம்முடைய தலைவர்கள். மங்களகிழார் ஐயா அவர்கள் இந்த வடக்கெல்லை வடக்கெல்லை கிடைச்சிருச்சு, அதுக்காக ஏதாச்சும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடந்துச்சா? அதுக்கு ஏதாச்சும் விழாக்கள் எடுத்தாங்களா? வடக்கெல்லை வருவதற்கு முன்னாலே மங்களகியார் இறந்து விட்டார். மங்களங்கியார் 1956 இறந்துட்டார், 53 நாங்களே இறந்துட்டார். அவர் அவருக்கு ஏதோ ஒரு உடல் ரீதியான ஒரு மன ரீதியான ஒரு இது ஏற்பட்டுன்னு சொல்றாங்க. அதாவது அவங்க டெல்லிக்கு போறாங்க, புதுடெல்லிக்கு போறாங்கல்ல, புதுடெல்லிக்கு நம்ம மாப்போசி, நம்ம ES தியாகராஜன், அப்புறம் தளபதி விநாயகம் போன்ற அறிஞர் பெருமக்கள்லாம் அந்த மனுக்களை எடுத்துக்கொண்டு பொதுமக்களுடைய கையெழுத்துக்களை பிரதிகளை வாங்கி கொண்டு எங்களை சந்தியுங்கள் சொன்னார் பிரதமர் நேரு அவர்கள். அவரை சந்திப்பதற்காக போகும்போது மங்களங்கியாரு தவறி அவர் செல்லவில்லை. அதனால் அவருக்கு மன ரீதியாக மன உளைச்சல் காரணமாக அவருக்கு ஏற்பட்டது. அப்போது அந்த நேரத்தில் ஒரு ஆசிரியர் பயிற்சி பள்ளி பொதுப்பயிற்சியில் தொடங்குறார். அந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளிக்கு தமிழ் ஆசிரியர் பயிற்சி, இடைநிலை ஆசிரியர் பயிற்சி இருக்கவே செகண்ட் கிரேட் ட்ரைனிங் சொல்றாரு, அந்த பயிற்சி பள்ளி பொதுப்பயிற்சியில் தொடங்குறார். அப்ப தொடங்கும் போது அவரே சிமெண்ட் எடுத்துமே கொடுத்தார், அவரே கொத்தனார கல் எடுத்துமே கொடுத்தார், அவரே அந்த பள்ளிக்கூடம் தொடங்குவதற்கு, அதை கட்டி முடிப்பதற்கு அதற்கு ஒரு சாதாரண ஒரு கொத்தனாராகத்தான் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மாமேதை மாத்தமிழர் மங்களங்கியார் அவர்கள். மங்களங்கியாருடைய இறுதி காலங்கள் எப்படி இருந்துச்சு? இறுதி காலங்கள் அவருக்கு பொருளாதாரத்தில் குறைவாக இருந்தாலும், பொருளாதாரம் அவருக்கு ஏது, அவர் பொருள் ஈட்டி இருந்தால் ஆசிரியர் பணியில் தான் இருந்திருக்கிறோம். ஆசிரியர் பணியில் பொருள் ஏது? ஒன்னும் ஊதியம், அவர் செய்து தொண்டு ஊழியம், அவர் ஊதியத்துக்காக அந்த பணி செய்யல, ஊழியத்துக்காக பணி செய்தார். ஊழியத்துக்காக பணி செய்ததால அவர் பொருளாதாரம் குறைவு. ஆனால் அதே நேரத்தில் மக்களுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய ஆதரவும் அவருடைய அன்பும் பண்பும் பேராதரவும் இவருக்கு ஏராளமாக கிடைச்சது. ஏன்னா இறந்த பிறகு இன்று கூட மங்களகியார் பெயர்ல ஒரு காப்பகம் இருக்குது திருத்தணியில. மங்களகியார் பெயர்ல ஒரு காப்பகம், சிறுவர் காப்பகம். அந்த சிறுவர் காப்பகத்தின் மூலமாக 30 தையல் பயிற்சி மாணவர்கள் சொல்லித் தருகின்றோம். அனாதை குழந்தைகளுக்கு உணவெல்லாம் போயிட்டு கொண்டிருந்தோம். 15 ஆண்டு 20 ஆண்டு இருந்தது. அது கூமு கணேசனார் என்பவர் அந்த காப்பகத்தை உருவாக்கினார். அந்த மங்களகியார் பெயர்ல காப்பகத்தை உருவாக்கி அந்த காப்பகத்தின் மூலமாக 50 மாணவர்கள் தொடர்ச்சியாக இருந்தார்கள். சூழ்நிலை காரணமாக மாணவர்கள் குறைந்து விட்டார்கள். இப்போது அங்கு பல்வேறு வகையான பயிற்சிகள், ஆங்கில பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது, தொடக்க பள்ளி வரை இருக்குது. 2வது 30 தையல் பயிற்சி இருக்குது. அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் பயிற்சி சொல்றோம், சோதிட பயிற்சி சொல்றோம், பல்வேறு வகையான பயிற்சிகள் அங்க அவருடைய நினைவாக. ஐயா எப்ப இந்த மண்ணை விட்டு மறைஞ்சாங்க? ஐயா மங்களங்கியார் 1953ஆம் ஆண்டு 1953ஆம் ஆண்டு அந்த மண்ணை விட்டு மறைஞ்சாங்க. ஆனா வடக்கெல்லையினுடைய வடக்கெல்லை நமக்கு பிரித்து கொடுக்கும் போது ஐயா உயிரோட இல்ல. வடக்கெல்லை பிரித்து கொடுக்கும்போது ஐயா உயிரோட இல்லை. இன்னைக்கும் அவருடைய நினைவு சின்னங்களாக என்னென்ன இருக்கு திருத்தணியில மங்களங்கியார் ஐயா பற்றி? திருத்தணியில் அவருடைய நினைவு சின்னங்களாக அந்த 16 ஊர்களுக்கு இன்னைக்கும் அறநிலை தமிழ்ச்சங்கம் மூலமா பழைய ஆசிரியர் பெருமக்கள் அவரை இன்னைக்கும் மதிக்கிறாங்க. அவருக்கு உருவாக்கப்பட்ட பட்டியலில் எங்கிட்ட ஏராளமா இருக்குது அந்த ஆசிரியர் பெருமக்கள்லாம். திருத்தணியில மங்களகியார் காப்பகம் மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. அந்த மங்களகியார் காப்பகத்துக்குள்ளே மங்களங்கியாருக்கு ஒரு சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலை கூட நம்முடைய முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் அவர்கள் திறந்து வைத்தார். மிக சிறந்த ஒரு பகுத்தறிவாதி ஹரி பரந்தாமன் நீதிபதி அவர்கள் சமத்துவமான கருத்துடையவர், எதையும் எதிர்க்கும் அஞ்சாமல் செய்தி சொல்ற அவரு தான் அந்த சிலையை திறந்து வைத்தார். ஐயா மங்களங்கியார் அவர்கள் மிக முக்கியமான ஒரு ஆளுமை. இந்த மண்ணை பதப்படுத்தியதில், வடக்கெல்லை போராட்டத்தை முன்னெடுத்ததுல, அந்த மக்கள்கிட்ட மிகப்பெரிய கள ஆய்வுகளை களத்துல நின்று வேலை செய்ததுல மிக முக்கியமான ஒரு ஆளுமை. ஐயா அந்த ஆளுமையை பற்றி இப்போ உள்ள இளைஞர்கள் எப்படி புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்க நீங்க ஒரு தமிழ் ஆசிரியராக? இப்ப இருக்கிற இளைஞர்கள் எதையுமே பற்றியுமே கவலைப்படுவதாக இல்லை. தமிழின் தொலைக்காட்சி மூலமாக இதையெல்லாம் எடுத்து சொன்னால் தமிழ் தொலைக்காட்சிக்கு நாங்கள் பாராட்டுகிறோம். ஏனென்றால் இப்ப இருக்கிற இளைஞர்கள்
ஒரு வகையாக இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் சொல்வார்கள், அரசியல்வாதிகள் சொல்வார்கள், இளைஞர்கள் சரியாக இருக்கிறார்கள். ஆனால் என் பார்வை இளைஞர்கள் ஏதோ திசை மாறி போகிறார்கள் என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. காரணம் என்றால் தமிழ் அறிஞ்ச வேண்டிய பழைய காலங்கள்லாம் பெரியார் பேசுகிறார் என்றால் அதுக்கு ஒரு கூட்டம், திருவிக்கா பேசுகிறார் என்றால் அதுக்கு ஒரு கூட்டம், அண்ணா பேசுகிறார் என்றால் என்ன பேசுவாரோ கேட்போமே, என்ன பேசுவாரோ கேட்போமே. இப்ப என்ன பேசி விடுவார் என்னை விட என்ற மாதிரி இன்னைக்கு இளைஞர் சமூகத்தில் ஒரு காரணம். அதுக்கு பல்வேறு வகையான சூழ்நிலைகளை நாம் கூறலாம். அதனால இப்ப இருக்கிற இளைஞர்கள் சரியாக செல்ல வேண்டுமானால் தொலைக்காட்சி ஊடகங்கள் தமிழ் பற்றோடு அவர்களுக்கு அந்த விதைகளை விதைக்க வேண்டும். இது நம்முடைய தமிழின் தொலைக்காட்சி செய்கின்ற செயல் மிக சிறந்த ஒரு சேவை. காரணம், வரலாற்றில் முன்னோடிகள் என்ற ஒரு செய்தியை இந்த மாதிரி ஒரு 30 மணித்துளி கொடுக்கிறது மிகச்சிறந்த ஒரு சாதனை என்று சொல்வேன். இந்த தொலைக்காட்சி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மிக முக்கியமாக நீங்கள் திருத்தணியிலிருந்து ஐயா மங்களங்கிழார் அவர்களை பற்றி பேசணும்னு சொன்னோன்னே, அவர் எங்க மண்ணின் மைந்தர், அவரை நான் கண்டிப்பா நானே பேசுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பள்ளி வேலைகள், அப்புறம் திருவள்ளுவர் மன்றம்லாம் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் விட்டுட்டு நேரடியாக அங்கிருந்து ஒரு புகவண்டி பிடித்து இங்க வந்து எங்களுக்கு ஐயா மங்களங்கிழார் அவர்களை பற்றிய ஒரு வாழ்க்கை பதிவை எங்களுக்கு பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றிகள். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் வந்து மங்களங்கிழார் ஐயா அவர்களை பற்றி என்ன புரிந்து கொண்டிருக்கிறீங்க என்று ஒரு நிமிடத்தில் நீங்க அவரை பற்றி சொல்லலாம். மங்களங்கிழார் அவர்கள் மிக சிறந்த ஒரு தமிழறிஞர் மட்டுமன்று, அந்த வடக்கெல்லை முழுமையும் தமிழ் மண்ணாக மாற்ற வேண்டும், வடக்கெல்லையை தமிழ் நாட்டோடு இணைக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்ட தலைவர்கள் ஒருவர். எத்தனையோ தலைவர்கள் வடக்கெல்லையை பற்றி சிந்திக்காத நேரத்தில் எளிமையான தலைவராக, எளிமையான தமிழறிஞராக மங்களங்க அவர்கள் வடக்கெல்லையை சிந்தித்து செயல்பட்டு மாவீரர் மாப்போசியோடு சேர்ந்து அந்த பகுதியை தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்டதில் நான் தமிழன் என்பதை விட தமிழ்நாட்டு வடக்கெல்லை தமிழன் என்பது சொல்வதில் எங்களுக்கெல்லாம் பெருமையை தேடி கொடுத்தவர் மாப்போசியும் மங்களங்கார் அவர்கள். ஆனால் 2 கண்களும், ஒரு கண் மாப்போசிக்கும் ஒரு கண் மங்களங்காருக்கும் இருந்த கண் பயன்படும். அவர்களுடைய சேவையால் தான் நான் தமிழ்நாட்டு தமிழனாக இருக்கிறேன். ஆனால் அவர்கள் இன்றும் என்னுடைய வரலாற்றில், என்னுடைய நெஞ்சில் நிலைத்திருப்பவர்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.